அனைவருக்கும் வணக்கம். மேக்ரோமீடியா கிளாஸில் ஒவ்வொரு அனிமேஷனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். முதல் வீடியோவில் மேக்ரோமீடியாவோட ஃப்ளாஷோட என்விரான்மெண்ட் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு மாஸ்கிங் கான்செப்ட் எப்படி பண்ணுறது, அடுத்த வீடியோவில் மார்ஃபிங் கான்செப்ட் எப்படி பண்ணுறது, டெக்ஸ்ட் வச்சு எப்படி மார்ஃபிங் பண்ணணும், டெக்ஸ்ட் வச்சு எப்படி மாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சேஃப் வச்சு எப்படி மாஸ்கிங் பண்ணணும், ஒரு சேஃப் வச்சு எப்படி மார்ஃபிங் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு இமேஜ் வச்சு எப்படி மாஸ்கிங் பண்ணுறது பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கைடு லேயரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கைடு லேயர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, லேயர்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கைடு லேயர்னு ஒரு லேயர் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைடு, பொதுவாக நம்ம கைடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறோம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம் அப்படின்னா நமக்கு கைடு, தெரியாத இடத்துக்கு போனோம்னா நமக்கு கைடு தேவைப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு மைசூர் போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த பிளேஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அந்த பிளேஸோட வரலாறு என்ன, அடுத்து எந்த பிளேஸ் பார்க்கணும், ஸோ எந்த சீக்வன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பிளேசஸ் பார்க்க முடியும், தெரியாத விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட வழிகாட்டுதலின் படி தான் நம்ம அந்த டூர் போவோம், அதிகமான பிளேஸ் பார்க்க முடியும். ஸோ கைடுன்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நமக்கு ஒரு வே காமிப்பாங்க. அந்த வேல தான் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஃப்ளாஷில், மேக்ரோமீடியா ஃப்ளாஷில் நம்ம கைடு லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயரோட யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன ட்ரா பண்ணுறோமோ அதே பாத்தில், அதே வழியில் அனிமேஷன் பண்ண வைக்க முடியும். இப்போ ஒரு பால் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறோம். ஸோ பென்சில் எந்த மாதிரியெல்லாம் ட்ரா ஆகிருக்கோ அதே வேலை நம்ம அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷன் எங்கே பயன்படும் அப்படின்னா, ஒரு பால் வந்து கிரவுண்டில் ஜம்ப் பண்ணி போகுது அப்படின்னா அந்த அனிமேஷனுக்கு மூவ் ஆகும். சில இதில் அனிமேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வானத்தில் வந்து ஸ்கையில் வந்து நம்ம சன்னோ சூரியனோ சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு சர்டன் இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த கைடில் யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளாஷ் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃப்ளாஷ் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு சின்ன பாலோ இல்லை அனிமேஷனுக்கு நம்ம முதல் பால் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற கலர், உங்களுக்கு என்ன கலரில் பால் தேவைப்படுதோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன பால் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் 1 இந்த பாலை லாக் பண்ணுறோம். அடுத்து இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பொதுவாக லேயரை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ்ன்ற ஐக்கானை தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்னு போட்டு ஒரு டாட்டாக வச்சு ஒரு ரெட் கலரில் ஒரு ஐக்கான் இருக்கா, ஆட் மோஷன் கைடு. ஸோ அந்த லேயர் பக்கத்தில் நீங்கள் கர்சரை கொண்டு போனாலே காமிக்கும் ஆட் மோஷன் கைடு. ஸோ இதுதான் கைடு லேயர் அப்படின்றது. ஸோ இந்த லேயரை ஆட் பண்ணுங்கள். ஸோ கைடு லேயர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பென்சில் டூலை எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருக்கலாம். இப்போ இந்த பென்சில் டூலை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைடு லேயரை லாக் பண்ணுங்கள். லேயர் 1 ரிலீஸ் பண்ணிடுங்க. லாக் பண்ணதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இந்த பால் ஓவல் டூலை இந்த பென்சிலில் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதோட ஒரு எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதுவாகவே வந்து செட் ஆகுது. எங்கே எண்டு இருக்கோ அங்கேயே வந்து செட் ஆகுது. அதே மாதிரி இந்த டைம்லைன் கண்ட்ரோலில் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்சர்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். 2 லேயருக்குமே செட் பண்ணுங்கள். லேயர் 1 கைடு லேயர் 1 இந்த 2 லேயருக்குமே செட் பண்ணிட்டோம்.
அடுத்து இந்த லேயர் ஒன்னோட எண்ட் ஆஃப் தி கீ ஃப்ரேமில் கிளிக் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாலை அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து நம்ம வரைஞ்ச அந்த லைன் டூலில் வரைஞ்சிருப்போம் இல்லையா, அதோட எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா நான் வச்சுக்குவோம். முதல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்கணும். நம்ம ட்ராப் பண்ண லைன் பென்சில் டூலை வச்சு ட்ராப் பண்ணோம் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பிளேஸ். எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் டூலை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணதில் எண்ட் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த லேயர் ஒன்றில் ஆட் கிரியேட் மோஷன் ட்வின் செட் பண்ணுறோம். கடைசி எண்டு ஃப்ரேம்லையும் வச்சு மோஷன் ட்வின் செட் பண்ணிருக்கோம். அப்போ 2 பிளேஸில் வச்சு நம்ம மோஷன் ட்வின் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அனிமேஷன் வரல. ஸோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்ட்ரோல் Z போட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ எண்ட் ஆஃப் தி கீ ஃப்ரேமில் வைக்கணும் இல்லையா, இதில் இப்படி வச்சுக்கிடுவோம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா லேயர் ஒன்னில் கிரியேட் மோஷன் ட்வின், இந்த எண்ட் ஆஃப் த கீ ஃப்ரேம்லேயும் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயும் கிரியேட் மோஷன் ட்வின். ஸோ இப்போ ரன் பண்ணிப்பார். ஸோ ஏன் நம்ம தப்பாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே எண்ட் ஆஃப் த கீ ஃப்ரேம் வரும்போது கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக சென்டர் பிளேஸில் செட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸில் அந்த இது இருக்கும். சென்டர் பிளேஸில் செட் பண்ணாமல் அந்த ஓரத்தில் செட் பண்ணியிருந்தோம். அதனால தான் நமக்கு அந்த பாத்தில் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸில் செட் பண்ணோம். இப்போ நம்ம எந்த பாத்து வரைஞ்சிருக்கோமோ பென்சில் டூல் யூஸ் பண்ணி எந்த பாத் வரைஞ்சிருக்கோமோ அதே பாத்தில் இந்த அனிமேஷன் நடக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கைட் லேயரும் உங்களுக்கு தெரியுது, இந்த பென்சிலை வரைஞ்சதும் தெரியும். அது அது தெரியாமல் உங்களுக்கு இந்த அனிமேஷன் நடக்கணும்னா கண்ட்ரோல் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ பால் வந்து மூவ் ஆகுது, நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த கைட் லேயரில் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம என்ன வரைஞ்சோமோ அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைனில் அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னா கைட் லேயர் யூஸ் பண்ணி நம்ம அனிமேட் பண்ண முடியும். கண்ட்ரோல் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கைட் லேயரில் வரைஞ்சிக்கிறது தெரியாது. இங்கேயே நமக்கு கைட் லேயரில் வரைஞ்சிருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினச்சோம்னா இந்த கைட் லேயர் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லேயர் இதில் ஐ சிம்பிள் இருக்கா, ஸோ ஹைட் ஆல் லேயர்ஸ், இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கைட் லேயர் தெரியாது. இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நமக்கு ஜஸ்ட்டு பால் மூவ் ஆகும். கைட் லேயரில் அந்த பென்சிலில் வரைஞ்ச அந்த ஷேப் நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு சின்ன அனிமேஷன். அடுத்து கைட் லேயர்லேயே வந்து அடுத்த அனிமேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பென்சில் டூலில் வரைஞ்சி நம்ம கைட் லேயரில் அனிமேஷன் பார்த்தோம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதே அனிமேஷன் தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அனிமேஷனையும் நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஓவல் டூல் வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரெக்டாங்கிள் டூல் இல்லாட்டி பாலிஸ்டார் டூலை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பாலிஸ்டார் டூலை எடுத்துக்கிறோம். ஏன் பாலிஸ்டார் டூலை நான் எடுக்கிறேன் அப்படின்னா பாலிஸ்டார் டூலை எடுத்தாலே நமக்கு பாலிகன் வரும். நமக்கு ஸ்டார் வரணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் போயிட்டு ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாலிகன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டார் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார் வர ஆரம்பிச்சிடும். நம்பர் ஆஃப் சைடு வந்து 5 டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஸ்டார் வந்துடுச்சு. உங்களுக்கு ஸ்டார் வந்து எந்த கலரில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்டார் ட்ரா பண்ணிட்டோம், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா அப்போ பண்ண அதே தான், இந்த லேயர் ஒன்று லாக் பண்ணிட்டோம். அடுத்து கைட் லேயரை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிளை கைட் லேயரை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் டூல் எடுக்கிறோம். சர்க்கிள் டூலோ ரெக்டாங்கிள் டூலோ பாலிகன் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் டூல் எடுக்கிறோம். அதில் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்டர் கலர் ஒரு கலராகவும் ஃபில் கலர் ஒரு கலராகவும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பி ஃபார் பால், கண்ட்ரோல் பி பிரேக் பண்ணுறோம்.
அப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ செலக்ஷன் டூலை யூஸ் பண்ணிவிட்டு செலக்ஷன் டூலை கிளிக் பண்ணி இந்த பாலோட இன்சைடு மட்டும் கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி இருக்குது, உள்ளே கிளிக் பண்ணோன்னே அந்த டாட்டாக தெரியுதா? ஸோ இப்போ டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஃபில் கலர் மட்டும் மறைஞ்சிரும், அவுட்லைன் மட்டும் தெரியும், சர்க்கிளோட அவுட்லைன் மட்டும் தெரியும். தென் ஆஃப்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எரேசர் டூலை எடுத்துக்கிடுவோம். எரேசரில் டிஃபால்ட் செட்டிங் மட்டும் இருக்கட்டும். எரேசரில் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஜஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறோம், கைட் லேயரை லாக் பண்ணுறோம், லேயர் ஒன்றை ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ஸ்டார்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சதோட ஒரு எண்டில் வந்து செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் தள்ளி நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறோம், 2 லேயருக்குமே செட் பண்ணுறோம். அப்புறம் லேயர் ஒன்னோட எண்ட் ஆஃப் த கீ ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை எண்டில் கொண்டு வரோம். சாரி, இந்த லேயர் ஒன்னை அடுத்த சென்டரில் கொண்டு வரோம். சரியா? சென்டரில் கொண்டு வந்தால் தான் நமக்கு ரன் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறோம், லேயர் ஒன்னில் கிரியேட் மோஷன் ட்வின் கொடுக்குறோம். அடுத்து இந்த எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்லையும் கீ ஃப்ரேம்லையும் வச்சுட்டு கிரியேட் மோஷன் ட்வின். இப்போ என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் டூலை யூஸ் பண்ணி எலிப்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த எலிப்ஸ் பாத்துலேயே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அனிமேஷன் நடக்குது. இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு ரன் பண்ணுறேன். எந்த மாதிரி அனிமேஷன் நடக்குதுன்னு பாரு. ஸோ ஒரு சர்க்கிள் போட்ட ஷேப்பில் அது அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டதில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி அனிமேஷன். இப்போ இதுலேயும் சில சேஞ்சஸ் பண்ண முடியும். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்டார் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மூவ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், இந்த சர்க்கிள் வந்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நம்ம அந்த அனிமேஷனையும் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க, அதாவது லேயர் ஒன்னில் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கீழே இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்குன்னு இருக்கும். சரிங்களா? கிராஃபிக்குன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பட்டன், மூவி கிளிப் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நமக்கு இன்னும் அது செட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கீழே வந்துட்டு இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுங்க. மூவி கிளிப், பட்டன், கிராஃபிக் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நம்ம அனிமேஷன் அது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். திரும்ப ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸில் ட்வின்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்வினில் மோஷன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மோஷன்றது இருக்கட்டும், ரொட்டேட்டில் ஆட்டோன்னு இருக்கும், அதில் சிடபிள்யூன்னு கொடுங்க. சிடபிள்யூன்றது என்னென்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே பக்கத்தில் ஒன் டைம் இருக்கும். ஸோ ஒரு தடவை நமக்கு ரொட்டேட் ஆகணுமா இல்லை மல்டிபிள் டைம்ஸ் ரொட்டேட் ஆகணுமான்றதை இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றே இருக்கட்டும் டிஃபால்ட்டாக. ஸோ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த டவுன் ஆரம்பி மினிமைஸ் பண்ணிடுவோம். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு தெரியணுன்றதுனால தான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், அந்த ஸ்டாரோட ஃபில் கலரை. இப்போ அந்த ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன செட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதே ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பிகினிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் இப்போ 5 கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 5 கொடுத்துட்டு டவுனர் அமுக்கியாச்சு, கண்ட்ரோல் என்டர் கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. அதாவது ஒரு தடவை ரொட்டேட் ஆகிட்டு வரும்போதே அந்த மொத்தமாக அந்த ஷேப் ஒரு தடவை தான் ரொட்டேட் ஆகணுன்றதுனால 1 இருந்துச்சு. இப்போ 5 கொடுத்தனால மொத்தம் 5 டைம்ஸ் வந்து திரும்ப 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 ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதே கீ ஃப்ரேமை இது அப்படியே இருக்கட்டும், இதை அப்படியே கொஞ்சம்
இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் போய் சிடபிள்யூன்னு இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. சேப்பை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வாங்க. சேப்பை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்தீங்க அப்படின்னா சிடபிள்யூன்னு இருக்கு இல்லையா, இந்த சிடபிள்யூவை சிசிடபிள்யூன்னு கொடுங்க. சிசிடபிள்யூனா என்னென்னா கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு அர்த்தம். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். இதை செட் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ இந்த கவுண்டர் கிளாக் வைஸில் ரன் ஆகுது பார்த்தீங்களா, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். முதல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு, அடுத்து கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தது வீடியோ என்ன அப்படின்னா நமக்கு கைட் லேயர் அனிமேஷன். இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.